إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن استنى بسنته واهتدى بهديه إلى يوم الدين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد புகழனைத்தும் உலகை படைத்தாலும் வல்லமை மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் மறுமை நாள் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விட்டு சென்ற சுன்னா வழியிலே வாழவிருக்கும் அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை ஏற்று அவன் கடமையாக்கியவைகளை எடுத்து நடக்கவும், அவன் தடுத்தவைகளிலிருந்து விலகி முற்றாக விலகி ஒதுங்கி எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் அன்பாக வசியத்தாக நசீஹத்தாக கூறிக்கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எத்தனையோ சமுதாயங்களை படைத்தான். எத்தனையோ பல நூற்றாண்டுகள் இந்த உலகம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் அல்லாஹு தஆலா பல சமூகங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஒவ்வொரு சமூகத்தையும் வழி நடத்துவதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பினார். இவ்வாறு அனுப்பப்பட்ட சமூகங்களுள் மிகச்சிறந்த சமூகமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாகிய நாங்கள் இருக்கின்றோம். உலகில் எல்லா படைப்புகளிலும் மிகச்சிறந்தவராக சிரேஷ்டமானவராக எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். சிறந்த ஒரு தூதருக்கு சிறந்த ஒரு சமூகமாக அல்லாஹ் தஆலா எம்மை அனுப்பியிருக்கின்றான். எமக்கு கொடுக்கப்படக்கூடிய கௌரவம் மறுமையிலே நாங்கள் தான் முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடிய சமூகமாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, எமக்கு முன்னால் ஒரு கேள்வி இருக்கின்றது. நாங்கள் எல்லா சமூகத்தினருக்கும் முன்னால் நாங்கள் சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தரும் பொழுது அதற்கான நியாயமான ஒரு காரணத்தை அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கின்றானா?
எமது வாழ்க்கை நாங்கள் எடுத்து பார்த்தால் 60-70 கூடினால் 100 வருடங்கள் வாழக்கூடிய நாம் 1000 வருடங்கள் வாழ்ந்த அவர்களுடைய அந்த சஜதாக்களையும் சுஜூதுகள் ருக்கூகள் அவர்களுடைய அமல்கள் அவர்களுடைய நோன்புகள் அவர்களுடைய இபாதத்துகளை நாங்கள் எவ்வாறு அடைந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் இருக்கின்றது. இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் அல்லாஹு தஆலா எமது சமூகத்துக்கு பல நாட்களை தந்திருக்கின்றான். இந்த நாட்கள் மூலமாக பல வருடங்கள் செய்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹு தஆலா தருகின்றான். இவ்வாறு எமக்கு வழங்கப்பட்ட நாட்களில் லைலத்துல் கத்ர், அதே போன்று இந்த 10வது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள், இவைகள் அனைத்தும் நாங்கள் அதிகமாக நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டிய காலமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களை பற்றி அல் குர்ஆன் கூறும் பொழுது சூரத்துல் ஃபஜ்ரிலே வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து கூறுகின்றான். அல்லாஹு தஆலா எதன் மீது சத்தியம் செய்கின்றானோ அவனுக்கு விருப்பமானவற்றின் மீது அவனுக்கு சத்தியம் செய்யக்கூடிய உரிமையும் தகமையும் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் அது இந்த உலகத்திலே மிகவும் மகத்துவமானதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா அதிகாலை மீதும் 10 இரவுகள் மீதும் அதே போன்று ஒற்றை இரட்டை மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கின்றான் என்றால் இவை என்ன, இதனுடைய மகத்துவம் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். முஃபஸ்ஸிரீன்களான அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இந்த வசனத்துக்கு அவர்கள் சொல்லும் பொழுது வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக என்றால் துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் பெருநாளுடைய அந்த அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் என்றால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃப்இ வல் வத்ர் என்றால் வத்ர் என்று சொன்னால் ஒற்றையின் மீது சத்தியமாக என்றால் அரஃபாவுடைய நாளின் மீது சத்தியமாக, பெருநாளுடைய தினத்தின் மீது சத்தியமாக என்று இந்த 10 நாட்களையும் குறிப்பிட்டு இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருப்பது இந்த நாட்களுடைய கௌரவத்துக்கு, இந்த நாட்களுடைய மகத்துவத்துக்கும் மகிமைக்கும் போதுமான ஒரு சான்றாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரி திர்மிதியிலே வருகின்றது, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். இந்த 10 நாட்களை விட சாலிஹான அமல்கள், சிறந்த அமல்கள், அல்லாஹ்வுக்கு சிறப்பாக விருப்பமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நாளும் இல்லை. உலகத்திலே எந்த ஒரு நாளிலும் அமல் செய்வது இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு நிகராக அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் தமது சந்தேகத்தை கேட்டார்கள் இவ்வாறு, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவும் இந்த 10 நாட்களில் அமல் செய்வது சிறந்ததா என்று சஹாபாக்கள் தமது சந்தேகத்தை எமக்காகவே கேட்டு வைத்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விட இந்த நாட்களிலே அமல் செய்வது மிகவும் சிறந்தது என கூறிவிட்டு ஒரே ஒரு விதிவிலக்கான ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் கூறுகின்றார்கள். இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜஅ மின் ذلك பிஷை. ஜிஹாது செய்வதை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் சிறப்பானது. ஆனால் ஒருவர் ஜிஹாதுக்கு போய் தனது உடலையும் பொருளையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்து ஷஹீதாகிவிட்டால் அவர் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட
அவர் செய்த அமல் மிகச் சிறந்ததாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் ஷஹீதாகாமல் வெற்றியோடு ஒருவர் திரும்பி வந்தால் கூட அவருடைய அந்த ஜிஹாதுடைய நன்மையை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய நன்மைகள் மிகவும் மகத்துவமானது, சிறப்பானது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி திருமிதியிலே பதிவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களுக்கு இவ்வளவு சிறப்பு ஏன் வருகின்றது? ரமதான் மாதத்திலே இறுதி 10 இரவுகள் இருக்கின்றன, அவை சிறந்ததா அல்லது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறந்ததா என்ற கேள்வி எம்மில் பெரும்பாலானவர்கள், அல்லது நாங்கள் நாவால் சொல்லாவிட்டாலும் எமது நடையுடை பாவனைகள் ரமதானுடைய அந்த கடைசி 10 சிறந்தது என்பது போன்றுதான் நாங்கள் அமல் செய்கின்றோம். ரமதானுடைய அந்த கடைசி 10 கொஞ்சமும் மகத்துவத்தில் குறைந்தது அல்ல. ஆனால் ரமதானுடைய அந்த கடைசி 10 நாட்களை விட துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் தான் சிறந்ததாக இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், ரமதானிலே நோன்பு இருக்கின்றது, இந்த 10 நாட்களில் நோன்பு இருக்கின்றது. ரமதானிலே நாங்கள் சதகா செய்யலாம், இந்த 10 நாட்களிலும் சதகா செய்யலாம். ரமதானிலே குர்ஆனை அதிகமாக ஓதுவோம், இந்த 10 நாட்களிலும் அந்த அமல்கள் இருக்கின்றன. இவ்வாறு ரமதானில் இருக்கக்கூடிய அனைத்து அமல்களும் இந்த 10 நாட்களில் இருக்கின்றன. ஆனால் ரமதானில் இல்லாத ஹஜ் இந்த 10 நாட்களிலே இருக்கின்றது. ரமதானில் இல்லாத உதுஹிய்யா இந்த 10 நாட்களிலே இருக்கின்றது. ஆகவே ரமதானுடைய 10 நாட்களை விட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பாக இருக்கின்றது. ரமதானுடைய 10 நாட்கள் எவ்வாறு லைலத்துல் கத்ரின் மூலமாக சிறப்பாகின்றதோ அதே போன்று துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள் அரஃபாவுடைய நாளின் மூலமாக சிறப்பாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த அரஃபாவுடைய நாளை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அரஃபா என்பது ஹஜ்ஜுடைய அமல்களில் மிக முக்கியமான முதன்மையான ஒரு அமலாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறினார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபத்து, ஹஜ் என்றாலே அரஃபா தான் என கூறினார்கள். ஆகவே ஹஜ்ஜுடைய அமல்களிலே அரஃபா என்பது தவிர்க்க முடியாத ஒரு ருக்குனாக இருக்கின்றது. சில அமல்களை நாங்கள் விட்டுவிட்டால் அல்லது தவறிவிட்டால் அவற்றை நாங்கள் குர்பானின் மூலமாக நிறைவு செய்ய முடியும். ஆனால் அரஃபாவிலே நிற்காவிட்டால் ஹஜ் கூட மாட்டாது என்ற அளவுக்கு அரஃபா முக்கியமானதாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அரஃபாவுடைய நாளையிலே ஹாஜிகள் அல்லாஹ்விடத்திலே தமது தேவைகளை அழுது கேட்டு முன்வைக்கின்றார்கள். எத்தனை ஆயிரம் லட்சம் பேர் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடுகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் தல்பியாவும் திக்ரும் தஸ்பீஹும் தக்பீரும் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முற்று முழுதாக சரணடைந்து இந்த உலகத்திலிருந்து விடுபட்டோர் உலகத்தில் வாழ்வது போன்று வாழ்கின்றார்கள். அவர்களுடைய ஆடைகளும் அவருடைய கதறல்களும் எமக்கு மறுமை நாளை நினைவுபடுத்துகின்றது. அவ்வாறான அந்த அரஃபாவுடைய மைதானம் ஒரு மஹ்ஷர் மைதானம் போன்ற ஒரு எண்ணத்தை கற்பனை நமக்கு உருவாக்குகின்றது. இந்த அரஃபா நாளையிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படக்கூடிய இந்த ஹதீஸை பார்ப்போம். மா மின் யௌமின் அக்ஸரு மின் அன் யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளையிலே அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்வது போன்று வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை. அவ்வளவு மிக அதிகமான லட்சக்கணக்கான நரகத்துக்கு தகுதியானவர்களை அல்லாஹு தஆலா இந்த அரஃபாவுடைய நாளையிலே விடுதலை செய்கின்றான். அவ்வளவு முக்கியமான ஒரு நாள். நரக விடுதலைக்கும் பாவ மன்னிப்புக்கும் எமது தேவைகளை நாங்கள் அல்லாஹ்விடம் விண்ணப்பிப்பதற்கும் மிகவும் சிறந்த ஒரு இடமாக நாளாக அந்த அரஃபா இருக்கின்றது. அந்த நாளையிலே அல்லாஹு தஆலா வஇன்னஹு லயதுனு, அல்லாஹு தஆலா
மிகவும் நெருக்கமாக வந்து விடுகின்றான். சும்ம யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, பின்னர் அல்லாஹு தஆலா அந்த ஹாஜிகளை பார்த்து, அரஃபாவில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து மலக்குகளிடத்திலே பெருமையாக கூறுகின்றான். பெருமையாக, எனது அடியார்கள் வந்திருக்கின்றார்கள், என்னை தேடி வந்திருக்கின்றார்கள், என் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கின்றார்கள், என்னிடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஆதரவு அவர்களுக்கு இருக்கின்றது, நான் அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பேன் என்ற எண்ணம், எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்திலே கேட்பார்கள், மா அராத ஹாஉலா, இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா தெரிந்தே மலக்குகளிடத்திலே இந்த ஹாஜிகளை பற்றி மிகவும் பெருமையாக அந்த அரஃபாவுடைய மைதானத்தை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைக்க விரும்பிய போது மலக்குகளிடத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் இந்த உலகத்திலே எனக்கு பிரதிநிதிகளாக நான் மனிதனை படைக்க போகின்றேன் என்று கூறிய போது மலக்குகள் இவ்வாறு கூறினார்கள். ஆட்சேபனையாக அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு எதிராக அல்ல, மாற்றமாக ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். ஏனென்றால் மனிதர்களுக்கு முன்னால் ஜின்கள் படைக்கப்பட்டு அவர்கள் அட்டூழியங்கள் செய்ததை பார்த்த மலக்குகள் கேட்கின்றார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா, இந்த பூமியிலே குழப்பங்களை விளைவித்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய மற்றொரு சமூகத்தை படைக்கப் போகின்றாயா என்று ஆட்சேபனை இல்லாமல் ஆச்சரியமாக கேட்டார்கள். அப்போது அல்லாஹு தஆலா, இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் என்று அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு பதில் சொன்னான். அந்த பதிலுடைய அல்லாஹு தஆலா கூறிய அந்த பதிலுடைய அந்த மலக்குகளின் ஆச்சரியத்துக்கும் ஒரு பதிலாக இது போன்ற சந்தர்ப்பங்களிலே அல்லாஹு தஆலா அடியார்களை பார்த்து மலக்குகளிடத்திலே பெருமையாக கூறுகின்றான். ஆகவே இந்த அரஃபாவுடைய நாள் என்பது இந்த 10 நாட்களிலே இருக்கின்றது. அதே போன்று அதை அடுத்து வரக்கூடிய 10வது நாள் பெருநாளுடைய நாளை பற்றி அஅதமுல் அய்யாமி இன்தல்லாஹி தஆலா யௌமுன் நஹ்ரி சும்ம யௌமுல் கர்ரி என கூறினார்கள். அபூதாவுதிலே வருகின்றது, நாட்களில் மிகவும் உன்னதமான மகத்துவமான நாட்களில் பெருநாளுடைய யௌமுன் நஹர், அறுத்து பலியிடக்கூடிய அந்த பெருநாளுடைய நாள் மிகச் சிறந்த நாளாக இருக்கின்றது. அதை அடுத்து மினாவிலே தங்கி இருக்கக்கூடிய நாட்களான ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு மிக முக்கியமான மகத்துவமான ஒரு சில நாட்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்கள் ஆரம்பித்தும் பல நாட்கள் கடந்து விட்டன. இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இதிலே நாங்கள் ஹஜ்ஜை செய்திருக்கலாம், உம்ராவை நாங்கள் செய்திருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, 2 உம்ராக்களை ஒருவன் செய்கின்றான் என்றால் அந்த 2 உம்ராவுக்கும் இடைப்பட்ட அந்த காலங்களிலே நடந்த சிறிய பாவங்களுக்கு அந்த உம்ராக்கள் குற்ற பரிகாரமாக அமைந்துவிடும். வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்கு சொர்க்கமே அன்றி வேறு என்ன கூலி இருக்க முடியும்? ஒரு ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அதற்குரிய கூலியாக சுவர்க்கம் இருக்கின்றது என கூறினார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. ஆகவே இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான அமல் ஹஜ்ஜும் உம்ராவும். எதிர்காலங்களிலே அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இந்த 10 நாட்களில் 9 நாட்கள் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. முடியாத போது நாங்கள் அரஃபாவுடைய நாளில் மட்டுமாவது நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். 10வது நாள் பெருநாளுடைய தினம் நோன்பு பிடிக்க முடியாது, ஹராமானது. ஆனால் அந்த 10 நாட்களும் சிறப்பானது. 10 நாட்களும் நோன்பு அல்ல, 9 நாட்கள் நோன்பு பிடிக்க முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த நோன்பை பற்றி, அரஃபாவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது கூறினார்கள், ஃபகால யுகஃபிரு ஸனத்தல் மாதியத வல் பாகியா, சென்ற வருடத்தினதும்
இந்த வருடத்தினதும் பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமைந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எவ்வளவு கருணை உள்ளவன்! எங்களை, அவனுடைய அடியார்களை தூய்மைப்படுத்துவதற்கு எவ்வளவு வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். 2 வருடங்களுடைய சிறு பாவங்களை அல்லாஹு தஆலா ஒரு நோன்பிலே அழித்து விடுகின்றான். இதே போன்று ஒரு இரவில் நின்று வணங்குவதன் மூலமாக 1000 வருடங்கள் நின்று வணங்கிய நன்மையை தருகின்றான். ஒரு நோன்பு 2 வருடங்களுடைய பாவங்களை அழித்து விடுகின்றது. ஒரு இரவுடைய நன்மைகள் 1000 மாதங்களுடைய நன்மைகளை விட சிறந்ததாக இருக்கின்றது என்றால், இவற்றுக்காகத்தான் மறுமையிலே நாங்கள் முதலில் சுவர்க்கம் போவதற்கான தகுதியை நாங்கள் பெறுகின்றோம். அதே போன்று இந்த நாட்களிலே நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களில் ஒன்று நாங்கள் தக்பீர் சொல்வது, அல்லாவை புகழ்வது, திக்ர் செய்வது, தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என சொல்வது, தஸ்பீஹ் செய்வது போன்ற இவற்றை நாங்கள் அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா மின் அய்யாமின் அஅஸமு இன்தல்லாஹி வலா அஹப்பு இலைஹி அல் அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர். இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு நிகராக வேறு எந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களும் இல்லை என கூறிவிட்டு கூறினார்கள். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்கள் சிறப்பானது என்பதோடு நின்று விடாமல் இந்த சிறப்பான நாட்களை நாம் எவ்வாறு சிறப்பிக்க வேண்டும் என்பதையும் கூறினார்கள். அதே போன்று இப்னு உமர், அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் இந்த நாட்களிலே கடை வீதிக்கு செல்வார்கள். சென்று அவர்கள் மக்கள் உலகத்திலே பொருள்களை வாங்குவதற்காக இருக்கக்கூடிய சிந்தனையின் போது இவர்கள் இருவரும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அப்போது மனிதர்கள், சஹாபாக்கள் இந்த சிந்தனை வந்து அவர்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள். இது இந்த மாதம் ஆரம்பித்ததிலிருந்து முதலாவது பிறையிலிருந்து நாங்கள் தக்பீர் சொல்லலாம், எப்பவும் சொல்லலாம், இரவு சொல்லலாம், பகல்ல சொல்லலாம், கடை தெருவில் சொல்லலாம், எந்த இடத்திலும் நாங்கள் தக்பீரை சொல்லலாம். இதற்கு தக்பீர் முத்லக் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் தொழுகைகளுக்கு பின்னால் சொல்லக்கூடிய தக்பீர் அரஃபாவுடைய சுபஹில் இருந்து ஆரம்பிக்கும். அது அய்யாமு தஷ்ரீக்குடைய, அதாவது 11, 12, 13வது நாள் அசர் வரைக்கும் தொழுகைக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய தக்பீர், இது தக்பீர் முகய்யத் என கூறுகின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்கள் அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய மிக உன்னதமான நாட்கள். இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என்றால் மறுமையிலே நாங்கள் கவலைப்படுவோம். ஏனைய சமூகங்களை விட நாங்கள் கண்ணீர் வடிப்போம். எமக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்து விட்டோமே என்று நாங்கள் கதறுவோம், கெஞ்சுவோம். ஆனால் அப்பொழுது எமது கெஞ்சல்களும் கதறல்களும் எந்த பயனும் அளிக்க மாட்டாது. மீதி இருக்கக்கூடிய நாட்களையாவது நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களையும் சிறப்பாக பயன்படுத்தி இதிலே நல்ல அமல்களை செய்து நாங்களும் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்துக்கு முதலில் செல்வதற்கு தகுதி உடையவர்களாக மாறுவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி இலா யௌமித்தீன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் உதுஹிய்யா என்ற இந்த குர்பானை நிறைவேற்றுவது. இந்த குர்பான் என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. சுன்னா முஅக்கதா என்று சொல்லப்படக்கூடிய மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. ஒரு சில உலமாக்கள் இது
வாஜிப் எனவே கூறுகின்றார்கள். உதுஹியா கொடுப்பதற்கு தகுதியுள்ளவர்கள் உதுஹியா கொடுப்பது வாஜிப் என கூறுகின்றார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரம் என்னவென்றால், மன் வஜத சஅதன் ஃபலம் யுதஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. இப்னு மாஜா அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ். யாருக்கு உதுஹியா கொடுப்பதற்கான வசதி இருந்தும் உதுஹியா கொடுக்கவில்லையோ அவர் எங்களோடு சேர்ந்து தொழுவதற்கு, எமது முசல்லாவுக்கு, நாங்கள் தொழும் இடத்துக்கு வந்துவிட வேண்டாம் என்ற இந்த எச்சரிக்கையை எடுத்தவர்கள் உதுஹியா கொடுப்பது வாஜிப் என கூறுகின்றார்கள். ஆனால் பெரும்பாலானவர்களுடைய கருத்து உதுஹியா என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கின்றது. இந்த உதுஹியாவுடைய பிராணிகள் ஆடு, மாடு, ஒட்டகம் இவை தவிர்த்து மற்ற ஒன்று உதுஹியாவுக்கு நிறைவேறப் போவதில்லை. இந்த ஆடு 2 வகையாக இருக்கும். செம்மறி ஆடு இருக்கின்றது, அடுத்தது வெள்ளாடு என்று சொல்லக்கூடிய சாதாரணமான ஆடுகள் இருக்கின்றன. செம்மறி ஆடாக இருக்கக்கூடியது குறைந்தது 6 மாதங்கள் கடந்ததாக இருக்க வேண்டும். வெள்ளாடு என்று சொல்லப்படக்கூடிய சாதாரண ஆடுகள் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாட்டை பொறுத்தவரையிலே மாடு 2 வருடங்கள் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். ஒட்டகம் எமது நாட்டில் இல்லை, ஒட்டகம் 5 வருடங்கள் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். இந்த பிராணிகள் குறையுடையதாக இருக்கக்கூடாது. நாங்கள் கொடுக்கக்கூடிய உதுஹியாவுடைய பிராணிகள் மிகவும் அழகானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் மக்களுக்கு, ஏழைகளுக்கு பயனிருக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான கொழுத்த ஆடுகளை உதுஹியா கொடுப்பதை விரும்பினார்கள். ஆனால் ஒரு சில குறைகள் இருக்கக்கூடிய பிராணிகள் உதுஹியாவிலே நிறைவேற மாட்டாது. அதாவது அல் அவ்ராஉல் பையினு அவருஹா, மிகவும் திட்ட தெளிவாகவே இந்த ஆடு குருடு என்று இருக்கக்கூடிய ஆடுகள், லேசாக கண்ணிலே ஏதாவது இருப்பது அல்ல, திட்ட தெளிவாகவே இது மிகவும் குருடானது, இதால் பார்க்க முடியாது என்ற அந்த ஆடுகள் அந்த பிராணிகள் நிறைவேற மாட்டாது. அதே போன்று கடுமையான நோய்க்குட்பட்டவைகளும் உதுஹியா கொடுக்க முடியாது. மிகவும் நொண்டக்கூடிய ஆடுகளும் பிராணிகளும் கொடுக்க முடியாது. அதே போன்று மெலிந்து இதிலே எந்த விதமான இறைச்சியும் மாமிசம் எடுப்பதற்கில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மெலிந்தவைகளையும் கொடுக்க முடியாது. எப்போது உதுஹியா கொடுக்க வேண்டும் என்றால், ஹஜ் பெருநாளுடைய தொழுகை முடிந்ததிலிருந்து அந்த உதுஹியாவை நாங்கள் கொடுக்கலாம். ஐயாமுத் தஷ்ரீக்குடைய கடைசி நாள் அசுருக்கு முன்னால் நாங்கள் கொடுத்து விட வேண்டும். இதுதான் இதற்குரிய எமது ஷரீஆ சொல்லி இருக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. இந்த உதுஹியாவை கொடுப்பதன் மூலமாக நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றோம் என்றால், அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தையும் அவருடைய வாழ்க்கையையும் நாங்கள் ஒரு முறை நினைவுபடுத்தி பார்ப்பது, நினைவுபடுத்துவதன் மூலமாக நாங்கள் அவர்களுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வது. அதே போன்று இந்த உதுஹியாவின் மூலமாக எமது குடும்பத்துக்கும் ஏழைகளுக்கும் அன்றைய அந்த பெருநாள் தினத்தை, அதற்கடுத்து வரக்கூடிய தினங்களை அவர்கள் சந்தோஷமாக உண்டு கழிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த உதுஹியா கொடுக்கின்றது. அதே போன்று எமது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் உதுஹியா கொடுப்பதன் மூலமாக அந்த சந்தோஷத்தை, நாங்கள் மாமிசத்தை பகிர்ந்து கொள்வது போன்று சந்தோஷத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உதுஹியா கொடுக்க இருக்கக்கூடியவர்கள், நியத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் சில விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை கண்டதிலிருந்து, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்பித்ததிலிருந்து உதுஹியாவை கொடுத்து முடியும் வரைக்கும் நகங்கள், முடிகளை களையாமல் இருப்பது அது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. ஆரம்பத்திலிருந்து, பிறை கண்டதிலிருந்து உதுஹியாவை கொடுக்கும் வரைக்கும். இது குடும்பத்தில் எல்லோரும் இவ்வாறு இருக்க வேண்டுமா என்றால் இல்லை. யார் உதுஹியா கொடுக்கிறாரோ
அவர் மட்டும் தான் இவ்வாறு இருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளோ மனைவியோ அல்லது அவருடைய குடும்பத்தினர்களோ அவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அடுத்ததாக நாங்கள் இந்த பிராணியை நாங்கள் அறுக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஏதாவது ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது கூட நீங்கள் அந்த இடத்திலும் நீங்கள் கருணையாக இருந்து கொள்ளுங்கள் என கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் அறுக்கக்கூடிய பிராணிகளோடு எவ்வாறு கருணையாக இருக்கின்றது என்றால், அந்த பிராணிகள் ஒரு முறை மரணிக்க வேண்டுமே தவிர பல முறை அது மரணித்து விடக்கூடாது. அதாவது அதற்கு முன்னால் நாங்கள் கத்தியை நாங்கள் தீட்டும் பொழுது அது பயத்தால் தடுமாறுகின்றது, ஒரு முறை மரணிக்கின்றது. ஒரு பிராணிக்கு முன்னால் மற்றொரு பிராணியை அறுக்கும் பொழுது இது பயத்தால் மரணித்து எழுகின்றது. ஆகவே அந்த பிராணியை நாங்கள் அதற்கு முன்னால் நாங்கள் கத்தியை தீட்டாமல், அதை அச்சுறுத்தாமல், அதற்கு முன்னால் மற்றொரு பிராணியை அறுக்காமல், அதே போன்று நாங்கள் அதை அறுக்கும் பொழுது நாங்கள் அறுக்கக்கூடிய அந்த ஆயுதமான கத்தி மிகவும் கூர்மையாக இருக்க வேண்டும். நீண்ட நேரம் அது அந்த அறுக்கும் வேதனையை பொறுத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை நாங்கள் ஏற்படுத்தி விடாமல் உடனடியாக அதை அறுத்து விடக்கூடிய நிலைமை அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இது உன்னிடமிருந்து வந்தது, உனக்கே நாங்கள் இதை ஒப்படைத்து விடுகின்றோம், இதை ஏற்றுக்கொள்வாயாக என்ற பிரார்த்தனையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று அந்த உதுஹியாவை நாங்கள் சாப்பிடுவதற்கும் வைத்துக் கொள்ள வேண்டும், சதகாவும் செய்ய வேண்டும். அதை கொஞ்சம் தர்மமாக மக்களுக்கு, உறவினர்களுக்கும் நாங்கள் அதை பங்கீடு செய்ய வேண்டும். இவ்வாறு நாங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல், எமக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை பகிர்ந்தளிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த யௌமுன் நஹர் என்ற இந்த பெருநாள் தினத்திலே இரத்தத்தை ஓட்டுவதை விட, அதாவது குர்பான் செய்வதை விட மிகச் சிறந்த ஒரு அமல் இருக்க முடியாது என கூறினார்கள். நாங்கள் குர்பான் செய்யக்கூடிய அந்த பிராணிகள் மறுமையிலே அதனுடைய கொம்போடு, அதனுடைய முடிகளோடு, அதனுடைய கால் குளம்போடு வரும் என கூறினார்கள். நாங்கள் அறுக்கும் பொழுது அந்த இரத்த சொட்டு நிலத்தில் விழுவதற்கு முன்னால் அதற்கான நன்மை அல்லாஹ்விடத்திலே பதிவாகி விடுகின்றது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஃபதீபு பிஹா நஃப்ஸன், அதை நீங்கள் அதாவது திருப்தியாக முழு மனதோடு, யாருக்காவது நிர்பந்தத்தின் அடிப்படையில் என்றில்லாமல் சந்தோஷமாக நீங்கள் அவற்றை வழங்குங்கள் என கூறினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முக்கியமான ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்துவது கட்டாயமாக இருக்கின்றது. அதுதான், நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டை பற்றி நாங்கள் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே எமது பெருநாளோடு ஒட்டியதாக அவர்களுடைய பண்டிகை தினம் வருகின்றது. எப்பொழுதும் அவருடைய போயா தினம் என்பது எமது பெருநாளோடு வருகின்றது. இந்த முறை அது கொஞ்சம் வித்தியாசமாக, பிரமாண்டமாக ஒரு பண்டிகை தினமாக மாறி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் வாழும் போது எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு தொல்லை இல்லாதவர்களாக வாழ வேண்டும். முஸ்லிம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால், மன் சலிமன் நாசு மின் அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசு மின் யதிஹி வ லிசானி. முஸ்லிம் என்றால் மனிதர்கள் அவனுடைய நாவிலிருந்தும் கையிலிருந்தும் பாதுகாப்பாக நிம்மதியாக யாரால் இருக்க முடியுமோ அவன் தான் முஸ்லிமாக இருக்கின்றான். ஆகவே சில முக்கியமான விடயங்கள், நாங்கள் இந்த உதுஹியாவை கொடுப்பதிலே பொதுபோக்காக இருந்து விடக்கூடாத விடயங்கள், அந்த உதுஹியாவுக்கு சட்டப்படி அனுமதி எடுத்திருக்க வேண்டும். அதே போன்று உதுஹியா அறுப்பதற்கென எந்தெந்த இடங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த இடங்களில் மட்டுமே நாங்கள் எமது உதுஹியாவை அறுக்கின்ற வேலைகளை செய்ய வேண்டும். நாங்கள் எமது உதுஹியாவுடைய பிராணிகளை நாங்கள் கட்டி வைப்பதிலிருந்து, அதற்கு உணவு கொடுப்பதிலிருந்து, அல்லது அதனுடைய கழிவுகள் இருந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் மற்றவர்களுடைய மனம் புண்படாமல், மற்றவர்கள் பார்த்து அசிங்கப்படாமல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்.
அதே போன்று சுகாதார திணைக்களம் அல்லது சுகாதார அமைச்சு ஏதாவது சுற்றறிக்கைகள் வெளியிட்டிருந்தால் அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் அறுத்ததற்கு பின்னால் அந்த பிராணியுடைய தோலையோ முள்ளையோ அசூசிகளையோ நாங்கள் பாதையிலோ அல்லது அறுத்த இடத்திலோ அல்லது பங்கீடு செய்த இடத்திலோ விட்டு விடாமல் முற்று முழுதாக அந்த கழிவுகளை நீக்கி சுத்தமாக்கி விட வேண்டும். பின்னர் நாய் போன்ற பிராணிகள் அவற்றை பாதைக்கு கொண்டு வந்து விட்டால் எமது சமூகத்துடைய மானமும் சேர்ந்துதான் பாதைக்கு வந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக, எமக்கு அனுமதிக்கப்பட்ட நாட்களுக்குள் நாங்கள் இந்த கடமையை நிறைவேற்றி முடித்து விட்டால் வீணான பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள முடிகின்றது. ஆகவே இந்த நாட்டுடைய சட்டத்தையும் இந்த நாட்டுடைய சூழ்நிலையையும் நாங்கள் கருத்தில் கொண்டு எமது உதுஹியாக்களை நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் இந்த உதுஹியாவை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை தர வேண்டும். இந்த உதுஹியாவின் மூலம் யா அல்லாஹ் நீ என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கின்றாயோ அந்த நன்மைகளை எல்லாம் இந்த உதுஹியா கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் நீ கொடுத்து விட வேண்டும். யா அல்லாஹ் இவர்கள் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அல்லது மிகப்பெரிய ஒரு அமலாக இருந்தாலும் அவை அனைத்தும் உனக்காக மட்டுமே என்று இஹ்லாஸோடு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை யா அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.